Hello guys, it's your RP4 and my name is Suhail and my team member. Shoaib. Wes. Zakir. Jafar. Wasif. Saad. Rashid. மச்சான் இப்போ போய் தூங்குனா அடுத்த வருஷம் தான் ஏஞ்சிருப்பேனா. டேய் இந்த கதை நான் எப்பயோ கேட்டாச்சுடா. எப்படி மச்சான் உனக்கு எல்லாமே தெரியுது? டேய் நான் உன்னோட வயசுல பெரியவன்டா, பாக்குறது தான் குள்ளமா இருப்பேன். இப்படி போகுதா கதை? ஏய் அங்க பாடுறா மைக்கேல் வரான். ஏய் என்னடா இன்னைக்கு இவன் இவ்வளவு ஃபுல்லா குடிச்சிட்டு வரான்? என்னடா இவன் இப்படி வரான்? என்னடா வந்தாலே தொல்லை பண்ணுவான்டா இவன். டேய் என்னடா இன்னைக்கு இவ்வளவு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்க? இல்ல மச்சான், இன்னைக்கு தான் ஃபுல்லா குடிச்சுக்கலான்னு. நாளைக்கு வேற நியூ இயரா, நான் வேலைக்கு போறேன் நானு. அதனால நாளைக்கு தான் நியூ இயர் லீவ் ஆச்சுடா. ஆமால. ஏய் கும்பல்ல யாரா எங்க அம்மாவை கேட்டது? டேய் அம்மாவை கேட்டனா? டேய் நான் ஆமால சொன்னதுடா. எல்லாம் குடிச்சு செலவு பண்ணிட்டேன்டா. ஒரு 500 ரூபாய் இந்த தாடா. எதுக்கு அந்த 500 ரூபாய் வச்சு திரும்ப குடிக்க போறியா? அதுவும் குடிக்கிறது தான்டா. என் பொண்டாட்டிகிட்ட இந்த வருஷம் எல்லாம் திட்டு வாங்கினே இருந்தேன்டா. அதனால இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி மேல போய் சத்தியம் பண்ணிக்கிறேன்டா, இனிமேல் குடிக்கவே மாட்டேன். போடுறா. நீ இப்போ போய் சத்தியம் பண்ணாலும் பொண்டாட்டி ஏத்துப்பான்டா. என் பொண்டாட்டி பத்தி உனக்கு எப்படா தெரியும்? அதான் டெய்லி நீ இல்லாதப்ப இவன் தானே அட்டெண்டன்ஸ் போடுறான். என்னது அட்டெண்டன்ஸ் போடுறானா? அட்டெண்டன்ஸ் போடுறான்னா மளிகை சாமான் வாங்கி தரான்னு அர்த்தம். ஏய் இனிமேல் நீ வாங்கி தராத. என் பொண்டாட்டிக்கு வாங்கி தரதுக்கு எனக்கு தெரியும். சரிப்பா, அது ரொம்ப இஷ்டம். என்னடா? ஆமாண்டா அதான் கரெக்ட். கொஞ்ச நேரத்துல போதை இறங்கிச்சுடா. வா போயிட்டு வரேன். டேய் என்னடா இவன் நியூ இயர் அதுவுமா குடிச்சிட்டு இருக்கான்? நேத்து தானடா சத்தியம் பண்றேன்னு பேசியிருந்தா இவன். சரி வா போய் கேட்கலாம். ஏய் நேத்து தானடா சத்தியம் பண்றேன்னு சொன்னேன், நீ பார்த்தா குடிச்சிட்டு இருக்க. கரெக்ட் தான், சத்தியம் பண்ணலான்னு போனேன். அந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி தூங்கிட்டான். இன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு போய் நைட்டு போய் சத்தியம் பண்றேன் நானு. டேய் நேத்து தானடா குடிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு நியூ இயர்ரா, இன்னைக்காச்சும் குடிக்காம இருடா. ஓ நல்லதுக்கு தாடா சொல்றோம். கரெக்ட் தான்டா. இன்னைக்கு நைட்டே போய் என் பொண்டாட்டி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாளையில இருந்து கரெக்டா வேலைக்கு போறேன்டா. வா உன் திருந்துட்டான்டா மச்சான். ஏய் இப்போவே மணி 5:30 ஆயிடுச்சு. நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஷார்ப்பா வேலைக்கு வந்துடு. சரா மச்சான், நான் போயிட்டு நாளையில இருந்து கரெக்டா வந்துடுறேன்டா. சரி நீ பார்த்து போயிட்டு வா மச்சான். இவன் திருந்திட்டான்டா, நாளையில இருந்து கரெக்டா வேலைக்கு வந்துடுவான் பாரு. ஆமாடா. நடா போலாமாடா? என்னடா இன்னும் குடிச்சிட்டு இருக்கான்? மச்சான் நேத்து நீ சொன்னதுக்காக நான் போய் சத்தியம் பண்றதுக்கு போனேன் மச்சான். போன அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டான்டா அவன். அதனால இன்னைக்கு அவன் அம்மா வீட்டுக்கே போய் சத்தியம் பண்ணலான்னு இருக்கிறான். சும்மாவே விட கூடாது. ஹலோ, எங்கடா இருக்கிறீங்க? அப்படியா? டேய் நான் நியூ இயருக்கு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கிறேன்டா. சரி இரு, நான் அங்கே வரேன். டேய் இந்த வருஷம் நியூ இயருக்காக நான் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வெயில் அடிக்குது, கொஞ்சம் முன்னாடி போய் பேசலாம் வா. இப்ப சொல்றா, கோவா போறோம். ஆளுக்கு 5000 ரூபாய். என்ன சொல்றேன்? என்கிட்ட அவ்வளவு காசு இருக்காதே. சரி எவ்வளவுதான் வச்சுன்னு இருக்கிற? என்கிட்ட என்ன ஒரு 2500 ரூபாய் இருக்கும். என்னடா ஒரு நியூ இயருக்கு ட்ரிப் பிளான் பண்ணா நீங்க இப்படி பண்றீங்களாடா? காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். டேய் நாங்க எப்போடா வேலைக்கு போயிருக்கோம்? டேய் ஏதாச்சும் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கடா. டேய் கோவா போறோம்டா நாம. டேய் ஃபாரின் பீஸ்லாம் இருக்கும்டா இங்க. பாலின் பீஸ்னு வேற சொல்லி சூப்பேத்திட்ட. சரி இருடா மச்சான், நான் காசு ரெடி பண்றேன். டேய் கிட்ட காசே இல்லடா. அப்படியா? டேய் ஒரு நிமிஷம் ஆடாத பாரு. பாவம் எனக்காக காசு அரேஞ்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா அவன் காசு இல்லைன்னு சொல்றான்டா அவன். காசு இல்லைன்னா நான் என்னடா பண்றது? டேய் வண்டி வச்சாது அவனை கூப்பிட்டுன்னு போயிடலாம்டா. என்னது வண்டியா? வண்டி இல்லைன்னா வீட்லயே சேர மாட்டாங்கடா, சாப்பாடே போடாம சாவடிப்பாங்க. அது இல்லாம இந்த வண்டியோட டியூவே இன்னும் கட்டி முடியலடா. நீ வேற ஏதாச்சும் பிளான் போடு. அப்படியா?
சரி அவன்கிட்ட ஒரு கோல்டு செயின் இருக்கும் பாரு, அது வித்தாவது வந்துரு சொல்லு அவனுக்கு. டேய் அந்த கோல்டு செயின் 2 மாசத்துக்கு முன்னாடியே குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வித்துட்டான்டா அவன். சரி அவனுக்காக அவன்கிட்ட காசு இருக்கா? இல்ல. ஏன்ட்டயோ இல்ல. சரி 2 பேர் போயிட்டு வந்துடலாம். சரி வா போலாம். மச்சான் உங்க காசெல்லாம் போட்டு என்ன கூப்பிட்டுன்னு போகாதீங்கடா, நான் வரமாட்டேன். என்ன உன்னை கூப்பிட்டுன்னு போறேன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? டேய் நான் எல்லாம் உன்னை விட்டுட்டு போறதுக்காண்டா பிளான் போட்டுன்னு இருக்கோம். என்னடா மச்சான் ஒரு கோவா ட்ரிப்காக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காசு பாக்குறீங்க? போங்கடா மச்சான். சரிடா மச்சான் போயிட்டு வரோம்டா. இருங்கடா நானும் வரேன். காசு இல்லாம எப்படிடா வருவ? உங்க காசு போட்டு கூட்டின்னு போவீங்கன்னு நினைச்சடா. மச்சான் காசு இருந்தா வா. மச்சான் சும்மா சொன்னடா, கிட்ட காசு இருக்குடா, நானும் வரையிடுறா. சரிடா மச்சான் 12 மணிக்கு கால் பண்றேன், வந்துரு. வாட போலாம். The next day. டேய் நான் வந்துட்டேன்டா ஸ்பாட்டுக்கு, நீங்க வந்துருங்கடா, டைம் ஆகுது. டேய் அன்னைக்கு ஏதோ சும்மா காமெடி பேசினா சீரியஸா எடுத்துக்கிட்டியாடா நீ? மூடிட்டு போன் வைடா பொக்கேவாயா. ஹலோ டேய் நான் வந்துட்டேன்டா ஸ்பாட்டுக்கு. டூரா நான் எப்பட சொன்னேன்? போனா வைடா. இந்த லூசு கம்நாட்டிங்களை வச்சு நான் பிளான் பண்ண பார்த்தியா? என்ன சொன்னோம்?